லஞ்சுக்கு சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் மாதிரியும் செய்யணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லட் ரைஸ் வச்சு சாம்பார் சாதம் செஞ்சுருந்தேன். இந்த சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறமா இந்த நூல்கோல் இருந்தது, கத்திரிக்காய் கொஞ்சமாக இருந்தது. இதை மட்டும் வச்சு செஞ்சுருந்தேன். இந்த காய் கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், வெங்காயம், தக்காளி, பூண்டுன்னு எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் சாதத்துக்குனே தனியாக ஒரு மசாலா அரைப்பாங்க, தேங்காய்லாம் சேர்த்து, அந்த மாதிரி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். 3/4 கப் மில்லட், 1/4 கப் துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். எந்த மில்லட் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 3 to 4 கப்ஸ் வரைக்கும் தண்ணி விட்டு 4 to 5 விசில்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கணும். அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டோட சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். கர்ட், ஊறுகாய், கார பூந்தி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.